ஓம் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா. நண்பர்களே, இந்த தெய்வீக பயணத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஹே கிருஷ்ணா, இன்று இந்த வார்த்தைகளை கேட்கும் அனைத்து பக்தர்களின் வாழ்விலும் உங்களின் அருள் பொழியட்டும், எல்லா கஷ்டங்களும் நீங்கட்டும். தாமதமின்றி ஸ்ரீ கிருஷ்ணரின் அமுத உபதேசங்களின் அற்புதமான பயணத்தை தொடங்குவோம். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், ஒருவரை துன்புறுத்திவிட்டு என்னிடம் உங்களின் மகிழ்ச்சிக்காக பிரார்த்தனை செய்யாதீர்கள். ஆனால் ஒருவருக்கு ஒரு நொடி மகிழ்ச்சியை கொடுத்தால் உங்கள் துன்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். தோட்டக்காரன் தினமும் செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறான், ஆனால் பழங்கள் பருவத்தில் மட்டுமே வரும். எனவே வாழ்க்கையில் பொறுமையாக இருங்கள். ஒவ்வொரு விஷயமும் அதற்குரிய நேரத்தில் நடக்கும். தினமும் நல்ல காரியங்களை செய்யுங்கள், அதற்கான பலன் சரியான நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். உடல்நிலை சரியில்லை என்றால் ஒருவன் சிறிது நேரம் கவலைப்படுவான், ஆனால் எண்ணம் கெட்டிருந்தால் வாழ்நாள் முழுவதும் கவலைப்படுவான். எப்போதும் உங்களை யாருக்கும் அடிமையாக்காதீர்கள், இல்லையெனில் உங்கள் மகிழ்ச்சி அவர்களின் நேரம் மற்றும் மனநிலையை சார்ந்து இருக்கும். அகம்பாவமும் கர்வம் ஒரு மனநோய், அதற்கு இயற்கையும் காலமும் மட்டுமே சிகிச்சை அளிக்கும். பிரார்த்தனைகள் ஒருபோதும் துணை விடுவதில்லை. கடவுள் உங்கள் எண்ணங்களை மட்டுமே பார்க்கிறார். பணத்தால் மட்டும் ஒருவன் செல்வந்தன் அல்ல. உண்மையான செல்வந்தன் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை மற்றும் இனிமையான நடத்தையை கொண்டவனே. மக்களின் வாயை அடைப்பதை விட உங்கள் காதுகளை மூடிக்கொள்வது நல்லது. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பேச்சில் மிகுந்த சக்தி உண்டு. இனிமையாக பேசுபவர்களின் மிளகாயும் விற்கும், கசப்பாக பேசுபவர்களின் தேனும் விற்காது. மற்றவர்களை துன்புறுத்தி பெறும் மகிழ்ச்சி மிகவும் குறுகிய காலம் கொண்டது. வாழ்க்கையில் உங்கள் குறைகளை கேட்பது மிகவும் அவசியம், ஏனெனில் தினமும் பாராட்டுகளை மட்டுமே கேட்டால் நீங்கள் ஒருபோதும் முன்னேற மாட்டீர்கள். தைரியத்தை இழக்காதே. உனக்கு வலி கிடைத்தால் மருந்தும் நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுவே திரும்பி வரும். மரியாதையாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, பொறுமையாக இருங்கள். நம்பிக்கையை இழக்காதீர்கள், ஏனெனில் உங்களை எழுதியவர் இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய எழுத்தாளர். பாராட்டுகள் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் அவமானப்படுத்தும் முன் சிந்தியுங்கள், ஏனெனில் அவமானம் ஒரு கடன். வாய்ப்பு கிடைக்கும்போது வட்டியுடன் திரும்பி வரும். நீங்கள் பின்னோக்கி சென்று உங்கள் கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் இன்று கடினமாக உழைப்பதன் மூலம் உங்கள் எதிர்காலத்தை நிச்சயம் மேம்படுத்தலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் மேலும் கூறுகிறார், உங்களை வெறுக்கும் மக்களை வெறுக்காதீர்கள், ஏனெனில் அவர்கள்தான் நீங்கள் அவர்களை விட சிறந்தவர் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த 5 விஷயங்களை இப்போதே விட்டுவிடுங்கள். வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மற்றவர்களிடமிருந்து அதிக எதிர்பார்ப்பது, வாழ்க்கையை கடந்த காலத்தில் வாழ்வது, உங்களை யாருக்கும் இளைத்தவர் என்று நினைப்பது, அதிகமாக யோசிப்பது, காலத்திற்கு ஏற்ப மாறுங்கள் அல்லது காலத்தை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். காற்று ஒரு திசையில் வீசாதது போல, அவ்வப்போது திசை மாறுவது போல, மனிதனின் அதிர்ஷ்டமும் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். எனவே நேரம் சரியில்லை என்று கவலைப்பட வேண்டாம். சரியான நேரத்திற்காக காத்திருங்கள், ஏனெனில் நேரம் நிச்சயம் மாறும். அவர் உங்களை எவ்வளவு நேரம் காத்திருக்க வைக்கிறாரோ அதே அளவு நேரம் வரும்போது உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீர்கள், ஏனெனில் உங்கள் வாழ்க்கையைப் போல வாழ கனவு காணும் பலர் இருக்கிறார்கள். ஒரு தோல்வி அடைந்தவரிடம் நீ ஏன் வெற்றி பெறவில்லை என்று கேட்டால் அவர் 2 காரணங்களை சொல்வார். என் அதிர்ஷ்டம் சரியில்லை மற்றும் எனக்கு நேரமில்லை. யாரேனும் உங்கள் நம்பிக்கையை உடைத்தால் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனெனில் அவர்கள்தான் நம்பிக்கையை யோசித்துச் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். உங்களை நீங்களே நம்புங்கள். உங்களுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது, அது எல்லா தடைகளையும் விட பெரியது. சில நேரங்களில் காலத்தின் மாற்றத்தால் நண்பர்களும் பகைவர்களாகவும் பகைவர்களும் நண்பர்களாகவும் மாறலாம், ஏனெனில் சுயநலம் மிகவும் சக்தி வாய்ந்தது. சந்தன மரம் அதன் நறுமணத்திற்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது, ஆனால் அதே சந்தன மரத்தில் உலகின் விஷமான பாம்புகள் உள்ளன என்பதை உலகம் அடிக்கடி மறந்துவிடுகிறது. எனவே வெளியில் இனிமையாக பேசும் நபர் உள்ளுக்குள் பகை உணர்வையும் வைத்திருக்கலாம். அதனால் யாரையும் நம்புவதற்கு முன் நன்கு யோசியுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் தொடர்ந்து கூறுகிறார், உங்கள் வாழ்க்கையிலிருந்து தவறான நபர் வெளியேறவில்லை என்றால் சரியான நபர் வரமாட்டார். நீங்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நேரம் வரும், ஆனால் சரியான நேரத்தில் வரும். அதனால் பொறுமையாக இருங்கள். உங்களை எதிர்கொள்ள முடியாதவர்கள் உங்களை வெறுக்கத் தொடங்குவார்கள்.
முட்டாள்களுடன் ஒருபோதும் சண்டையிடாதீர்கள். முட்டாள்களுடன் சண்டையிடுவதால் உங்களுக்குத்தான் இழப்பு ஏற்படும். அத்தகையவர்களுடன் வாக்குவாதம் செய்தால் உங்கள் மதிப்பு குறையும். அதனால் முடிந்தவரை முட்டாள்களிடமிருந்து விலகியிருங்கள். குருவிடம் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தந்தையிடம் போராட்டத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தாயிடம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள். மீதமுள்ளவற்றை உலகம் கற்றுக் கொடுத்துவிடும். எங்கேயோ யாருக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அங்கு நேரம் அவர்களை அழைத்துச் செல்லும். யாரும் யாருடைய பங்கையும் சாப்பிடுவதில்லை. தவறான புரிதல் மற்றும் மனிதனின் அகம்பாவம், இந்த 2 விஷயங்களால் மட்டுமே உலகம் எல்லா உறவுகளையும் இழக்கிறது. கூட்டம் எப்போதும் சுலபமான பாதையில் செல்லும். ஆனால் அதன் பொருள் கூட்டம் எப்போதும் சரியான பாதையில் செல்கிறது என்பதல்ல. உங்கள் சொந்த பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள். ஏனெனில் உங்களை விட உங்களை வேறு யாரும் அறிய மாட்டார்கள். மனதை விட வளமான இடம் வேறு எதுவும் இல்லை. ஏனெனில் அங்கு எதை விதைத்தாலும் அது நிச்சயம் வளரும். அது எண்ணமாக இருந்தாலும், வெறுப்பாக இருந்தாலும் அல்லது அன்பாக இருந்தாலும் சரி. வரலாறு சாட்சி. யாரால் போட்டி போட முடியாதோ அவர்களை உலகம் அவதூறு செய்யத் தொடங்கும். கோபத்தின் நேரடியான பொருள் மற்றவரின் தவறுக்கு உங்களையே தண்டித்துக் கொள்வது. அவமானமும் புறக்கணிப்பும் மீண்டும் மீண்டும் சொந்த பந்தங்களிடமிருந்தே கிடைத்தால் அங்கிருந்து விலகிச் செல்வதே சிறந்த வழி. மனிதனின் வாழ்க்கை அவனது கர்மாக்களை பொறுத்து அமைகிறது. அவன் எப்படி கர்மாக்களை செய்கிறானோ அப்படித்தான் அவனது வாழ்க்கை அமையும். நீங்கள் செய்தவை நிச்சயம் வெளிவரும். ஏனெனில் கர்மா யாருக்கும் சொந்தமானதல்ல. வாழ்க்கை மிகவும் அழகானது. சில சமயங்களில் சிரிக்க வைக்கும், சில சமயங்களில் அழ வைக்கும். ஆனால் வாழ்க்கையின் கூட்டத்தில் யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வாழ்க்கை தலைவணங்கும். இழந்து பெறுவதில் ஒரு சுவை உண்டு. அழுது சிரிப்பதில் ஒரு சுவை உண்டு. தோற்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் தோற்ற பிறகு வெற்றி பெறுவதில் ஒரு தனி சுவை உண்டு. நல்லவராக இருக்க யாரையும் நகலெடுக்க தேவையில்லை. நீங்கள் அவ்வளவு நல்லவராக இருங்கள். மக்கள் உங்களை பின்பற்றட்டும். பழுத்த பழத்திற்கு 3 அடையாளங்கள் உண்டு. 1, அது மென்மையாகிவிடும். 2வது, அது இனிமையாகிவிடும். 3வது, அதன் நிறம் மாறிவிடும். இந்த அறிகுறிகள் இல்லாதது ஒருபோதும் பழுத்ததாக இருக்க முடியாது. இதேபோல் முதிர்ந்த மனிதருக்கும் 3 அடையாளங்கள் உண்டு. முதலில் அவரிடம் பணிவு இருக்கும். 2வது, அவரது பேச்சில் இனிமை இருக்கும். 3வது, அவரது முகத்தில் தன்னம்பிக்கையின் நிறம் இருக்கும். குளம் கிணற்றை விட 100கணக்கான மடங்கு பெரியது. ஆனாலும் மக்கள் கிணற்று நீரைத்தான் குடிக்கிறார்கள். ஏனெனில் கிணற்றில் ஆழமும் தூய்மையும் உண்டு. இதேபோல் மனிதன் பெரியவனாக இருப்பது நல்லது. ஆனால் அவனது குணத்தில் ஆழமும் சிந்தனைகளில் தூய்மையும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் மகத்தானவன் ஆகிறான். வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு பணம் சேர்த்தாலும் இறந்த பிறகு இரங்கல் பத்திரிகையில் நிறைவுற்றது என்றுதான் எழுதப்படும். கசப்பானது, ஆனால் உண்மை. ஏதேனும் ஒரு தவறு காரணமாக நேற்று வீணாகியிருந்தால் அதை நினைத்து இன்றைய நாளை வீணாக்காதீர்கள். சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும்போது ஒருவரின் செல்வாக்கும் பணமும் அல்ல, குணமும் உறவுகளுமே கை கொடுக்கும். வாழ்க்கையில் ஒருபோதும் யாரோடும் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். நீங்கள் இருப்பது போலவே சிறந்தவர். கடவுளின் படைப்பு தன்னளவில் மிகச் சிறந்தது. மனிதனின் வாழ்க்கை அவனது கர்மாக்களை பொறுத்தே அமைகிறது. அவன் எப்படி கர்மாக்களை செய்கிறானோ அதற்கேற்பவே பலனை பெறுகிறான். ஒருவன் எவ்வளவு பெரியவன் என்று நினைக்கிறானோ அவ்வளவு பெரியவனாகவே ஆக முடியும். பொறுமை எனும் சக்தி கொண்ட மனிதனின் பலத்தை யாராலும் போட்டியிட முடியாது. கடினமான நேரம் நமக்கு ஒரு கண்ணாடி போன்றது. அது நமது திறமைகளை நமக்கு உணர்த்துகிறது. நமது தவறுகளுக்கான தண்டனை உடனடியாக கிடைக்காவிட்டாலும் எப்போதாவது ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும். தவறுகளை செய்யுங்கள், அது எல்லோருக்கும் நடப்பதுதான். ஆனால் ஒருபோதும் யாருக்கும் தவறு செய்யாதீர்கள். இன்றைய கசப்பான உண்மை என்னவென்றால், மக்கள் பணக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த நபரின் குணம், நோக்கம் மற்றும் பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தாலும் சரி, பொய் சத்தியம் செய்வதால் யாரும் இறப்பதில்லை என்று சொல்வார்கள். ஆம், யாரும் இறப்பதில்லை. ஆனால் ஒருவரின் நம்பிக்கை நிச்சயம் இறந்து விடுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், உண்மைதான், தவறு செய்வதன் மூலம் மனிதன் கற்றுக்கொள்கிறான். ஆனால் வாழ்நாள் முழுவதும் தவறு செய்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது சரியல்ல. பிரச்சனையை வேலை முடியும் அளவுக்கு மட்டும் எடுங்கள். வாழ்க்கை முடியும் அளவுக்கு எடுக்காதீர்கள். வீட்டிற்குள் மனம் விட்டு அழுது கொள்ளுங்கள். ஆனால் கதவை திறக்கும்போது எப்போதும் சிரித்துக்கொண்டே திறங்கள். ஏனெனில்
ஒருவர் மனதளவில் உடைந்து விட்டார் என்று தெரிந்தால் மக்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். யாராவது தூரம் சென்றால் பெரிய வலி என்று மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் அருகில் இருந்தும் தூரம் போனால்தான் அதிக வலி. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் முதலில் உங்களை மறந்துவிட்டவர்களை மறந்துவிடுங்கள். இந்த உலகில் கடவுளை தவிர வேறு யாரும் யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல. எவ்வளவு உறவுகளை காப்பாற்றினாலும் யாரும் சொந்தமானவர்கள் அல்ல. சில நாட்கள் தவறான புரிதல் இருக்கும், பின்னர் கண்ணீரை தவிர வேறு எதுவும் இருக்காது. அகம்பாவத்தில் மூழ்கியவனுக்கு தன் தவறுகளும் தெரியாது, மற்றவர்களின் நல்ல விஷயங்களும் தெரியாது. எங்கு எப்போதும் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கிறதோ அந்த உறவுகள் ஒருபோதும் ஆழமாக இருக்காது. உறவுகள் என்பவை வார்த்தைகளை காட்டிலும் புரிதல் அதிகமுள்ளவை. சண்டைகள் குறைந்து அன்பு அதிகமுள்ளவை. எதிர்பார்ப்புகள் குறைந்து நம்பிக்கை அதிகமுள்ளவை. உறவு இதயத்திலிருந்து வர வேண்டும், வார்த்தைகளால் அல்ல. கோபம் வார்த்தைகளில் இருக்க வேண்டும், மனதில் அல்ல. நல்லவர்கள் நம் வாழ்வில் வருவது அதிர்ஷ்டம், ஆனால் அவர்களை கவனித்துக் கொள்வது நமது திறமை. கெட்ட காலம் வருவதும் அவசியம். ஏனெனில் உறவினர்களில் யார் அந்நியர்களாக மறைந்திருக்கிறார்களோ அவர்கள் அப்போதுதான் தெரிய வருவார்கள். கெட்ட காலத்தில் தோளில் வைக்கப்படும் கை வெற்றியில் கிடைக்கும் கைத்தட்டல்களை விட விலைமதிப்பற்றது. காலம் எப்படி இருந்தாலும் அது கடந்துதான் போகும். மனிதன் நினைத்தால் காலத்தையும் வெல்ல முடியும். ஒரு முறை வழி தவறுவதை விட 2 முறை கேட்டு நடப்பது சிறந்தது. உங்களிடம் இருப்பதற்கு நன்றி செலுத்துங்கள். சிலருக்கு சாப்பிட ரொட்டி கூட இல்லை. மற்றவர்களுக்காக ஒரு முறை கேட்டு பாருங்கள். உங்களுக்காக கேட்க ஒருபோதும் தேவை இருக்காது. மகிழ்ச்சி பணத்தை சார்ந்தது அல்ல, இதயத்தை சார்ந்தது. கோபத்தில் ஒருபோதும் தவறாக பேசாதீர்கள். மனநிலை சரியாக மாறிவிடும், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் திரும்பி வராது. உண்மையின் இந்த போரில் சில சமயங்களில் பொய்கள் கூட வெற்றி பெறுகின்றன. உண்மை பெரும்பாலும் அமைதியிலேயே உள்ளது. பொய்க்கு எப்போதும் உதடுகளில் இருக்க பழகிவிட்டது. கசப்பான உண்மையை சொல்பவர்கள் பொய் ஆறுதல் சொல்பவர்களை விட ஆயிரக்கணக்கான மடங்கு சிறந்தவர்கள். மக்களை நம்பும்போது கவனமாக இருங்கள், ஏனெனில் படிகாரமும் கற்கண்டும் ஒரே மாதிரியாக தோன்றும். உண்மை என்னவென்றால் மனிதர்கள் மாறுவதில்லை. உண்மை என்னவென்றால் முகமூடிகள் கழன்று விடுகின்றன. வீடு சிறிதோ பெரிதோ பரவாயில்லை, ஆனால் வீட்டின் சூழல் நன்றாக இருக்க வேண்டும். கண்ணில் விழுந்த ஒரு துரும்பு, காலில் குத்திய ஒரு முள் மற்றும் பஞ்சில் மறைந்திருக்கும் நெருப்பை விட ஆபத்தானது மனதில் மறைந்திருக்கும் சூழ்ச்சி. நம் கையில் இல்லாத விஷயத்தை பற்றி கவலைப்படுவதால் எந்த பயனும் இல்லை. வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் உங்களை நம்புங்கள், மக்களை நம்பாதீர்கள். நம்பிக்கையை பெறுவது பெரிய விஷயமல்ல, நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வதுதான் பெரிய விஷயம். உடலை நேசித்தால் ஆசனம் செய்யுங்கள். சுவாசத்தை நேசித்தால் பிராணாயாமம் செய்யுங்கள். ஆன்மாவை நேசித்தால் தியானம் செய்யுங்கள். பரமாத்மாவை நேசித்தால் சரணடையுங்கள். வாழ்நாள் முழுவதும் அதிகம் பேசுபவர்கள் எதையும் சாதிக்க முடியாது. எதையாவது சாதிப்பவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். என் கஷ்டங்கள் பெரியவை என்று இறைவனிடம் சொல்லாதீர்கள். என் இறைவன் பெரியவர் என்று கஷ்டங்களிடம் சொல்லுங்கள். நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதே முக்கியம். பழக்க வழக்கங்களும் நல்லொழுக்கங்களும் நாம் எந்த தரத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை உணர்த்துகின்றன. காலம் மாறும்போது எல்லாவற்றையும் புரட்டி போட்டுவிடும். அதனால் நல்ல நாட்களில் அகங்காரம் கொள்ளாதீர்கள். கெட்ட நாட்களில் சற்று பொறுமையாக இருங்கள். உங்களை பற்றி நீங்களே பெருமை பேசுவது வீண். வாசனைதானே எந்த பூ என்று சொல்லிவிடும். வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நேரம் உங்களை ரசித்துக் கொண்டே இருக்கும். வாழ்க்கைக்கு கைகள் இல்லை, ஆனால் சில சமயங்களில் அது அப்படி ஒரு அடி கொடுக்கும். அது வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும். நல்ல நேரத்திற்கும் கெட்ட நேரத்திற்கும் தனித்தனி முக்கியத்துவம் உண்டு. நல்ல நேரம் நீங்கள் யார் என்பதை மக்களுக்கு சொல்லும், கெட்ட நேரம் மக்கள் யார் என்பதை உங்களுக்கு சொல்லும். இந்த காலமும் கடந்து போகும். சற்று பொறுமையாக இருங்கள். மகிழ்ச்சியே நிற்காத போது துக்கத்திற்கு என்ன சக்தி? வாழ்க்கையில் கெட்ட காலம் வரவில்லை என்றால் உறவினர்களுக்குள் மறைந்திருக்கும் அந்நியர்களும் அந்நியர்களுக்குள் மறைந்திருக்கும் உறவினர்களும் ஒருபோதும் தெரிய மாட்டார்கள். இந்த வழிகளே இலக்கை அழைத்துச் செல்லும். தைரியமாக இருங்கள். இருட்டு விடியலை தடுக்கிறது என்று எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் ஒரு துளி மழையும் போதும். துக்கமான மனதிற்கு முன்னால் சமுத்திரத்திற்கும் என்ன சக்தி? ஒருபோதும் என் நாட்கள் சரியில்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களை பற்றி பேசுபவர்களை கவனிக்காதீர்கள். அதன் நேரடியான அர்த்தம் நீங்கள் அவர்களை விட 2 படிகள் முன்னால் இருக்கிறீர்கள்.
இதயத்தை பெரிதாக்கி மக்களை மன்னியுங்கள். ஆனால் மீண்டும் அவர்களை நம்பாத அளவுக்கு புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் உங்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய சமரசம் செய்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் அனைவரையும் பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் மக்களின் பல தவறுகளை புறக்கணித்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஹே பிரபு, எனக்கும் ஒரு புத்திசாலித்தனமான இதயம் கொடு. இந்த நம்பும் இதயம் வெறும் வேதனையை மட்டுமே தருகிறது. மனிதன் எப்போதும் வாய்ப்புக்காக தேடக்கூடாது, ஏனெனில் இன்று என்பதே சிறந்த வாய்ப்பு. மனிதனை நேசியுங்கள், அவனது பழக்க வழக்கங்களை அல்ல. அவர்களின் பேச்சுக்களில் கோபப்படுங்கள், ஆனால் அவர்கள் மீது அல்ல. அவர்களின் தவறுகளை மறங்கள், ஆனால் அவர்களை மறக்காதீர்கள். ஏனெனில் உறவுகளை விட எதுவும் பெரியது அல்ல. யாரையும் பலவீனமாக நினைக்கும் தவறை செய்யாதீர்கள், ஏனெனில் விதியை மாற்ற நேரமாகாது. நீங்கள் சரியாக இருந்தால் எதையும் நிரூபிக்க தேவையில்லை. சரியாக இருங்கள், நேரம்தானே சாட்சி சொல்லும். வாழ்க்கையின் வருமானம் பணத்தால் அளவிடப்படுவதில்லை. இறுதி பயணத்தின் கூட்டம் வருமானம் எப்படி இருந்தது என்பதை சொல்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஆனால் யாருடைய நம்பிக்கையையும் தவறாக பயன்படுத்தாதீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்தீர்கள் என்பதே முக்கியம். சிரிப்பது வாழ்க்கை, சிரித்து துன்பங்களை மறப்பது வாழ்க்கை. வென்று சிரித்தால் என்ன சிரிப்பு? தோற்று மகிழ்ச்சியை கொண்டாடுவதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு சாலை போன்றது, அது ஒருபோதும் நேராக இருக்காது. சிறிது தூரத்திற்கு பிறகு ஒரு வளைவு நிச்சயம் வரும். எனவே பொறுமையுடன் தொடர்ந்து செல்லுங்கள். இனிமையான வளைவு உங்களுக்காக காத்திருக்கிறது. அழகு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதில் இல்லை, மற்றவர்களுடன் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில்தான் அழகு உள்ளது. உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள், ஓட முடியாவிட்டால் நடங்கள், நடக்கவும் முடியாவிட்டால் தவழ்ந்தாவது செல்லுங்கள், ஆனால் எப்போதும் முன்னோக்கி செல்லுங்கள். முகத்தின் நிறத்தை பார்த்து நண்பர்களை உருவாக்காதீர்கள் நண்பர்களே. உடலின் கருப்பு பரவாயில்லை, ஆனால் மனதின் கருப்பு கூடாது. மண்ணின் விளக்கு போன்றது இந்த வாழ்க்கை. எண்ணெய் தீர்ந்தால் ஆட்டம் முடிந்தது. எந்த ஒரு நபரையும் அதிகம் திருத்த முயற்சித்தால் அவர் உங்களுக்கு எதிரியாக மாறிவிடுவார். உண்மை எப்போதும் தண்ணீரில் ஒரு துளி எண்ணெய் போல இருக்கும். நீங்கள் எவ்வளவு தண்ணீர் சேர்த்தாலும் அது எப்போதும் மேலே மிதக்கும். அதனால் உண்மை மற்றும் உண்மையான உறவுகள் எப்போதும் நிலைத்திருக்கும். யாரேனும் செய்த உபகாரம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை ஒருபோதும் மறக்காதீர்கள். மேலும் நீங்கள் செய்த உபகாரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை ஒருபோதும் காட்டிக் கொள்ளாதீர்கள். வலியை தாங்கிக் கொள்ள பழகிவிட்டால் கண்ணீர் தானாகவே நின்றுவிடும். நண்பர்களே, இந்த வீடியோவில் இவ்வளவுதான். இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வீடியோவை லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்டில் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா என்று எழுத மறக்காதீர்கள். மேலும் இதுபோன்ற ஞானமான மற்றும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்தவும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும்.